ஒரு நிமிஷம் கேளுங்க. கேன்சர் செல்ஸை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இந்த வீடியோலேயும் 3 பாயிண்ட் ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்கிற விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அசிடிக் ஃபுட் இருக்கு இல்லையா, அது நிறையா நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அக்னி பித்தா இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். அது டியூமர் அண்ட் கேன்சர் செல்ஸு வளர்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதனால் நிறைய பழங்கள், காய்கறிகள், வேக வச்ச காய்கறிகள், இது பிளான் பேஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணும். பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆசிட் அண்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான உணவு முறைகள், பழக்கங்களுக்கு நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, சுகர் அண்ட் சுகரி ஃபுட்ஸ். இப்போ கேக்கு, பேஸ்ட்ரி, அதே மாதிரி டோனட்ஸு, நிறைய விஷயங்கள், கேன்டு ஜூஸ் பழங்களாக சாப்பிடுங்க, அது ஜூஸாக மாற்றி குடிக்காதீங்க அப்படிங்கிறது டாக்டர்ஸோட அட்வைஸு. அந்த மாதிரி சுகர் சொல்யூஷன் இருக்கிறது, குளுக்கோஸ் ஆக்சிஜன் எடுத்து கிளைகோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் அது உருவாகுது. அது கேன்சர் செல்ஸுக்கு ஊட்டச்சத்தாக அது மாறுது. உங்கள் உடம்புலையுமே இன்ஃப்ளமேஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, அதாவது குடல் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக இயற்கையாக என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது நல்லது. மூணாவது பாயிண்ட்டு, ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு, பன்னு, இதெல்லாம் இருக்கிற விஷயங்கள், இதுவுமே ஆல்கஹால் மெயினாக, இதெல்லாம் எடுக்கிறது உடலுக்கு நல்லது கிடையாது. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக நமக்கு மில்லட்ஸ்ன்னு சொல்லி தானிய வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும். நோய் எதிர்ப்பு தன்மை தான் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம், அது உங்களுக்கு ஜாஸ்தியாகும். உங்களுக்கு கேன்சர் செல்ஸ் வராமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரத்தில் ஒரு 5:30, 6, மிஞ்சி போனால் 6:30 ஆஃபீஸில் இருந்தீங்கனாலே அங்கேயே எங்கேயாவது உங்களை நைட் ஃபுட்டு சாப்பிட்றத முடிச்சுக்கோங்க. 6:30க்கு முடிச்சிடுங்க, 7 மேக்ஸிமம். அதுலேருந்து 3 மணி நேரம் நீங்கள் பெட்டில் போய் படுங்கணும். 9:30 to 10 தூங்குகிற பழக்கம் கொண்டு வாங்க. நல்லது உறக்கம், காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, இதெல்லாம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இம்யூனிட்டி சிஸ்டமும் ஜாஸ்தியாகும். ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தண்ணியும் குடிக்கணும். ஸோ இந்த கேன்சர் செல்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் சொன்னதை முதல்ல நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடலுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருக்க முடியும். முயற்சி செஞ்சு பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.